ஜனநாயகன் படம் டைரக்ட் ஓடிடி தான் அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை டைரக்டர் வந்து ஓடிடிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். அது காரணம் ஏன்னா அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அதுக்கு வேணும். இப்போ நீங்கள் ஜனநாயகன் படம் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் கட்டி போட்டுருக்கீங்க? இதற்கு மீறியும் சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோன்னு ஒரு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வரைக்கும் படம் வராது. ஆனால் இந்த 27ஆம் ஒரு பாசிட்டிவான தீர்ப்பு வரும். வந்துட்டால் உங்களுக்கு வந்து 30ஆம் அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு வேளை அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணாங்கன்னா February 6 இல்லைனா February 13 படம் ரிலீஸ். உங்கள் முதலமைச்சர் விஜய் நடிக்கோ ஜனநாயகன் வருமா? கண்டிப்பாக. ஸோ ஒருவேளை இந்த காலதாமதம் மாறுறது கூட அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? அட்லி ஒரு பிரமாதமான ஒரு பக்கா ஒரு மாஸ் வேறு லெவல் சொல்ல அல்லு அர்ஜுனா படமே விஜய் பண்ண வேண்டிய படம். 5 இடத்துல இந்த 3 பேருடைய இயக்கத்தில் 3 படங்கள் பண்ணுறேன். அது 72வது படம் தான் கடைசி படமாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் சினிமா சைட்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சினிமாவில் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி ஜனநாயகன் படம் உங்களுக்கே தெரியும், பொங்கலுக்கு ட்ரீட்டாக ரிலீஸ் ஆக வேண்டியது January 9 தொடர்ந்து டேட்டு மாறி 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 இப்போ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. இந்த வாட்டியாவது இந்த படத்துக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த வாட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுன்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கண்டிப்பாக இந்த படம் டைரக்ட் ஓடிடி தான் அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை டைரக்டர் வந்து ஓடிடிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். அது காரணம் ஏன்னா அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அதுக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் சென்சார் கொடுத்துட்டா நீங்கள் தியேட்டர்கள் பண்ணிட்டு போயிடுவாங்களே, எதுக்கு ஓடிடி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ முதல்ல வந்து ஓடிடிக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லாமல் ஒரு பீரியட் இருந்தது. ஆனால் நார்த்தில் ஒரு விஷயம் அவங்க பண்ணி அந்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணி ஓடிடியில் போட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சி ஆக்கப்பட்டுச்சு. அதன் மூலம் உடனடியாக அதுலேருந்து எடுக்கப்பட்டு அப்போலேருந்து தான் நீங்கள் சென்சார் இதுக்கும் தேவை. வெப் சீரிஸுக்கு தேவையில்லை. ஓகே, படமாக நீங்கள் ஒன்று படமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சென்சார் கண்டிப்பாக தேவை. அப்படின்னா 72 மினிட்ஸுக்கு மேலே போனாலே நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமில் கணக்கு எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்க்குள்ளேனா வெப் சீரிஸ் சொல்லிக்கலாம், 1 hour ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு சென்சார் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஓடிடிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பல பிரச்சனைகளை தாண்டி வந்தாச்சு, நிறைய பேசியிருக்கோம், மக்கள்னு ரசிகர் நிறைய கேட்டிருக்காங்க. பட் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ இவ்வளோ சிக்கல்கள் அந்த படத்துக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலில் எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுக்க வேண்டுங்கிற ஒரே நோக்கம். அதற்கு விஜய் இந்த ஒத்த வார்த்தை, ஒரு விரல் புரட்சி சர்க்காரில் சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தையை அவர் வாயிலிருந்து வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் தனியாக போராடுவோம், தனியாக நிற்போம், மக்கள் என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அதை ஓகே அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் விஜய் இருக்கார். பட் அதனால தான் 9ஆம் வரல. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக சென்சார் சர்டிஃபிகேட் பண்ணாலே ஒரு 20 நாளைக்குள்ளே நீங்கள் படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிவைசிங் கமிட்டி போனாலே உங்களுக்கு 20 days தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நீங்கள் 9ஆம் தீர்ப்பு கொடுத்தும் இன்னைக்கு தேதி நம்ம பேசிகிட்ருக்கோம், 24ஆம் பேசிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 16 days ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்குமே மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இதற்கு மேலும் தருவார்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போது வரைக்குமே இருக்குது. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் 20ஆம் அன்றைக்கி ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லப்பட்ட நேரத்தில் அவர்கள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வச்சாங்க. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆச்சு. ஏதாவது ஒரு முடிவு வந்துன்னா டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு போகலாமே. 3 தேதிகள் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தீர்ப்பு வராதனால இப்போ அந்த தேதிகள் அப்படியே பிளாக் பண்ணி இருக்குது. பட் அங்கே நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருந்தால் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இவர்கள் வேணும்னே இழுக்கப்பட்ட விவாதங்களாக தான் நான் நினைக்கிறேன். பட் ஒன்றும் தப்பு இல்லை. வரக்கூடிய 27ஆம் அன்றைக்கி காலையில் வந்து ஒரு 11 o'clock வந்து தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல், சிறப்பு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வரும்னு தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி நீங்கள் போனாலும் சரி போகட்டும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கிட்ட 20 நாள் முடிய போகுது. ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் ஏன் பார்க்கவில்லைங்கிற கேள்விகள் கண்டிப்பாக நீதியரசர்கள் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இது நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? போனது 20 நாளைக்குள்ள பார்த்து முடிச்சு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டாக கொடுங்கன்றாங்கல்ல, கொடுக்கறதுக்கு நிறைய டைமிங் இருக்குல்ல. கண்டிப்பாக. இதற்கு மேலும் நீங்கள் காலதாமதம் திரும்பி டேட் கேட்டிங்க அப்படின்னா அது என்ன குறிக்கோள் அப்படிங்கிறத நீதியரசர்களுடைய பார்வையாக திரும்பி நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த 27ஆம் ஒரு பாசிட்டிவான தீர்ப்பு வரும். வந்துட்டால் உங்களுக்கு வந்து 30ஆம் அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஒருவேளை அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 6 இல்லைனா பிப்ரவரி 13 படம் ரிலீஸ் ஆகும். இதற்கு மீறியும் சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோன்னு ஒரு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வரைக்கும் படம் வராது. எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் படம். எலெக்ஷனுக்கு பிறகு தான் படம் வரும். அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஆனால் அவர் உச்சநீதிமன்றத்திற்கு தணிக்கைக்குழு அதிகாரிகள் போக மாட்டார்கள்னு நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட்டிங். இவர் கம்மின்னு சொல்லிட்டார்ல ஜனநாயகனில், இப்போ எல்லா பேரும் வெயிட் பண்ணுறாங்க ஒரு வார்த்தைக்காக. அந்த ஒரு வார்த்தை விஜய் சொல்கிறது மாதிரி இல்லை. அவர் ரொம்ப விடாப்புடையாக இருக்குது. எஸ், விடாப்புடின்னு சொல்ல முடியாது. அது எப்படி விடாப்புடின்னு சொல்ல முடியும்? அவருடைய இலக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தனியாக ஓடுவோம், ஓடி பார்ப்போங்கிற அந்த ஒரு நோக்கம் தான். ஏதோ தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறார். ஒரு மனிதன் ஆசைப்படுறத தவிர இப்போ இருக்கிறவங்க செய்யணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை. அப்போ இவர் செய்யணும்னு நினைக்கிறார். அதற்கு இந்த வழி கிடைக்கல. நிறைய அங்கங்கே பள்ளம் தோண்டி குழி தோண்டி முள்ளுக்கெல்லாம் போட்டு விட்டு கண்ணாடி தூக்கல் போட்டு விட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கார். ஸோ அதனால் இந்த ஒற்றை வார்த்தையை வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 27ஆம் தேதி நம்ம தீர்ப்பு எப்படி வருங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. நான் இப்போ விஜய்னு வரும்போது கண்டிப்பாக அரசியலை தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அவர் இந்த அரசியல் போக்கில் பெரிய அளவில் ரீசெண்டாக தெரியவே மாட்டுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அவர் பெரிய அளவில் எங்கேயும் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம திரும்ப அதே தான் எல்லா பேரும் பேசுகிறாங்க. ஏன் விஜய் பேசலைன்னு. ஒரு தலைவர் எது பேசணும் எது பேசணுங்கிறத ஒரு முடிவு பண்ணுவார். நீங்கள் சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசணும்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். மற்றவர்கள் பேசுகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜோக்கர் மாதிரி ஆகிடும். எஸ், டிவிக்குடைய நிர்வாகிகள் செயல்பட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காரு. தேர்தல் குழு கமிட்டியுடைய ஒரு அங்கமாக செங்கோட்டையன் இருக்கார். குங்கு மண்டலத்தை நீங்கள் பார்த்துங்கன்னு போகிறாரு. அவர் ஒரு பக்கம் வேலையில் நடந்துகிட்ருக்கு. இங்கே சிபிஐ என்கொயரி ஜனநாயகன் அந்த ஒரு டென்ஷனில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் விஜய். அதனால் என்ன பேச முடியும் இந்த நேரத்தில் போய்? ஆனால் இந்த சிபிஐ என்கொயரியில் கூட நான் 2வது வாட்டி போகும்போது பயங்கர கான்ஃபிடண்ட்டாக அப்படி ஹார்ட்லாம் காமிச்சார். ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, அடுத்த வாட்டி ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போகும்போது ரிலீஸ் டேட் வந்துடும் அப்படின்னு. அது மறுபடியும் இல்லைன்னும் போது மீண்டும் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், நம்மள மாதிரியான மீடியா ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஷாக்காகவே இருக்குது. இல்லை, அவர் போகும்போதே ரொம்ப ஹாப்பியாக போனார். ஃபஸ்ட்டு முறை 12th போகும்போது பிளாக் ஷர்ட் போட்டு போனார். 19th போகும்போது ஒயிட் ஷர்ட் போட்டு போனார். ரொம்ப ஸ்மைல் பண்ணி சக்ஸஸ் காமிச்சிட்டு தான் போனார். ஒரு சரியான முறையில் தான் இங்கே விசாரணைகள்லாம் நடந்திருக்கு. அது 2வது முறை நடந்தது. அதான் கடைசி விசாரணைன்னு சொல்லிட்டாங்க. இனி விசாரணை கிடையாது. பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை இது தாக்கல் செய்ய போகிறாங்க. அது ஓகே. அது ஃபார்மாலிட்டிஸ். என்ன இது வரைக்கும் என்கொயரி பண்ணால் ஸ்டேட்மெண்ட் எத்தனை பக்கங்கள் போகும். பட் நீங்கள் ஜனநாயகன் படம் நீங்கள் எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் பண்ணி தான் எத்தனை நாளைக்கு நீங்கள் கட்டி போட்டிருக்க முடியும்? எத்தனை நாள் நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட டைம் தான் உங்களுக்கு, சரியா? ஸோ ரிவைசிங் கமிட்டி பார்க்க வேண்டியது ஒரு 20 நாள், இன்னொரு 10 நாள் கூட இந்த எக்ஸஸ் 30 நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்து ஒரு முடிவு சொல்லி ஆகணும். உச்சநீதிமன்றத்துக்கே போனால் கூட இப்போ அவர்கள் கேட்பாங்கல்ல, ஏன் இத்தனை நாள் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்ற ஒரு காரணம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு ஒரு தீர்வு வரும். அப்படியே தீர்வு வரலன்னு கூட எலெக்ஷனுக்கு பிறகு வந்தால் கூட விஜய் கவலைப்படல. அதற்கு வேண்டிய 5 மாத காலங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, போக்குவரத்து என்னன்றது மேட்டெல்லாம் பார்த்து நம்ம பார்த்துக்கலாங்கிற விஷயத்தையும் கேவிஎன்ட்ட சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அதில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தெம்பாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்க ஒரு ரூட்டில் ஒரு முயற்சி போய்கிட்டுருக்கு. சப்போஸ் இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஏதோ டைட்டில் கார்டு மாற்ற போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னு சொல்லுவாங்க? இல்லை, அவருடைய இலக்கு அவருடைய கனவு நிஜமாயிருச்சுன்னா இலக்கு மக்கள் அந்த வெற்றி கோப்பையை பிகிலு வெற்றி கோப்பை முக்கியன்னு சொல்கிறது மாதிரி ஒருவேளை மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள், யார் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ப்பான்னு யாருக்குமே தெரியாது. கடைசி நிமிஷம் ஓட்டு போடுற வரைக்கும் மக்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்க 2K கிட்ஸ் ஜென்சி கிட்டுங்கிற எல்லாருமே எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய்க்கு தான் வாக்குவீங்கள தெளிவாக இருக்காங்க. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேணும்னா அந்த பழைய ஜென்ரேஷன் இருக்கிறவர்கள் வேணால் அந்தந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதுசாக மிடில் வந்தவங்க விஜய்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மக்கள் வெற்றி கோப்பையை ஒருவேளை கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், மேக்கு அப்புறம் என்ன வரும் டைட்டில் கார்டில்? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணா. உங்கள் முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் வருமா? கண்டிப்பாக. ஸோ ஒருவேளை இந்த காலதாமதம் மாறது கூட அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எது நடக்கும் எப்போ நடக்குங்கிறது அவர் முடிய வேண்டிய விஷயந்தான், நம்ம கையில் இல்லை. முயற்சிகள் தான் எல்லாமே. இந்த விஜயும் முயற்சி தான் பண்ணுறார். ஸோ இந்த வெற்றி கோப்பையை தர்றது மக்கள் தான். மக்கள் யார்கிட்ட கொடுப்பாங்க? இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிகிட்ட கொடுத்தாலும் சந்தோஷம்தான், இல்லை இப்போ வரக்கூடிய ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு கொடுத்தாலும் சந்தோஷம்தான், விஜய்க்கு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால்
இங்கே தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறப்பாக நல்லது மட்டுமே யார் வந்தாலும் செய்யணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். பார்க்கலாம் என்ன வருதுங்கிறத. ஓகேண்ணே. இப்போ கடைசியாக என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து 69 படம் பண்ணிட்டார். 70ஆவதா ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுதான் உண்மையாகவே அவருடைய கடைசி படமாக இருக்க போகுது. இந்த படத்துக்காக அட்லி, லோகேஷ் கனகராஜ், நம்ம ஜெயிலர் படத்தோட இயக்குனர் நெல்சன் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு ரூமர் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குண்ணா. இது ரூமரா இல்லை உண்மையாகவே அப்படி ஒரு தாட்டில் விஜய் சார் இருக்காரா? ஏன்னா அந்த 3 பேர்களுமே விஜய்ங்கிற அந்த வெற்றி எழுத்து இல்லைன்னா அந்த 3 பேர்களோட அட்ரஸ் இருந்திருக்காது, விலாசம் இருந்திருக்காது. இதுதான் உண்மை. அதெல்லாம் மலேசியாவுக்கு துண்டகன துணை ஓடி வந்தார்கள். ஸ்டேஜில் அண்ணான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சாங்க. விஜய்க்காக 3 பேருமே 3 கதையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. லோகேஷ் லியோ 2 கையில் வச்சுருக்காரு. அட்லி ஒரு பிரமாதமான ஒரு பக்கா ஒரு மாஸ் வேறு லெவல் சயின்ஸ் ஃபிக்ஸ் மாதிரி ஏதோ ரெடி பண்ணி அல்லு அர்ஜுனை வச்சு பண்ணுறது. ஆக்சுவலாக அல்லு அர்ஜுனா படமே விஜய் பண்ண வேண்டிய படம். இங்கே விஜய் அரசியலுக்கு வந்து உள்ளே போனதுனால தான் அட்லி வந்து அங்கே ஜவான் சக்ஸஸ் கொடுத்ததுனால தெலுங்குல உள்ளே போனார். அல்லு அர்ஜுனை கதை கேட்டோன்னே டக்குன்னு ஓகே பண்ணார். இல்லைன்னா அந்த படம் விஜய் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கார். இந்த பக்கம் நெல்சன் பீஸ்ட்டு ஒரு சுமாரான ஒரு வெற்றியை தான் கொடுத்தேன். நான் வெறித்தனமாக ஒரு கதை விஜய் அண்ணனுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஊன்னு சொன்னான்னா உடனே ரெடியாக ஆரம்பிக்கிறேன்றாங்க. 3 பேர்களும் அவருடைய பங்களிப்பு விஜய்க்காக தரது ரெடியாக இருக்காங்க. அந்த வெற்றி கோப்பையை மக்கள் கொடுத்தாங்கன்னா கஷ்டம். வெற்றி கோப்பை இந்த தடவை இல்லைப்பா 2031 தான் தருவேன் மக்கள் அப்படின்னா விஜய் ஒன்றும் என்னுடைய முயற்சி தான் சொல்லியிருக்கார். தோல்விங்கிறது வெற்றிக்கான அறிகுறி. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போவேன்னு விஜய் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஆனால் வெற்றி கிடைத்தாலும் சந்தோஷப்படுவார், மக்கள் தோல்வி கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார். மக்கள் எது கொடுப்பான்னு தெரியாது. ஆனால் பட் ஒருவேளை 2031 தான் உங்கள் இலக்கு கிடைக்கும்ன்ற மக்கள் சொல்லிட்டாங்கன்னா இந்த 5 வருடத்தில் இந்த 3 பேருடைய இயக்கத்தில் 3 படங்கள் பண்ணுறார். அது 72வது படம் தான் கடைசி படமாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எதுவுமே கொண்டு போக முடியும். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.